வணக்கம் மக்களே. இந்த வீடியோல ஒரு F&Oல எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணலாம், மேபி பிரேக் அவுட்டுக்கு ரெடியா இருக்க ஆர் வந்து சடன் மொமெண்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புள்ள ஸ்கிரிப்டை வந்து எப்படி வந்து ஈஸியாக பிக் பண்ணலாம் அண்ட் ஜஸ்ட் ஹீட் மேப்பை வச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குயிக்காக பார்த்தலாம், சின்ன வீடியோ தான் அது. ஓகே, ஜஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ தன்னுக்காக நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்க்கலாம், பாருங்க. தென் இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஸ்கேனக்ஸ்ன்னு ஒரு இது இருக்கும், இந்த ஸ்க்ரீனர் அந்த இதெல்லாம் எடுக்கிறதுக்கு, ஸ்டாக் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான மெத்தட். இந்த ஸ்க்ரீனர் வந்துருக்கவங்க, ஸ்க்ரீனரில் ஹீட் மேப் இருக்கு இல்லைங்களா, ஹீட் மேப்பில் ஜஸ்ட் நிஃப்டி 50 இருக்கு இல்லைங்களா, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், F&O ஸ்டாக் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். F&O ஸ்டாக்குங்கிறது எடுத்தாச்சு. தென் டேன்னு இருக்கு, டேக்கு பதிலாக மந்த் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துல F&O இருக்கிற ஸ்டாக் மட்டும் எவ்வளவு ஏறுது, எவ்வளவு இறங்கு, எது நல்லா ஏறி இருக்கு இறங்கி இருக்குங்கிறத பாக்குறது. இதுல நமக்கு எது ப்ரோ சூஸ் பண்றது, இத்தனை இருக்கு, 208 கம்பெனி இருக்கு F&Oல, சரிங்களா? நம்ம எல்லாத்தையும் உட்காந்து நோண்டணுங்கிறது இல்ல, சிம்பிள் ஏறினது இறங்குறதுல விட்டுருங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேடர் ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு. கரெக்டா? அப்ப என்ன பண்ணும், மொமெண்டம் எதுல வரலன்னு பாருங்க. மிட், எப்பவுமே மந்தோட மிட்ல பாருங்க. அப்பதான் வந்து அடுத்த ஒரு 10 நாள் 15 நாள் ஏதோ சின்ன மொமெண்டம்னாலும் கொடுக்கறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கும். மேபி நீங்க ஆப்ஷன்ஸ் பண்றீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், சரியா? இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா 3, 2, 1 3% கீழே இறங்கினது எல்லாம் தூக்கிடுங்க. 1 வச்சுக்கோங்க, 1%ல இருந்து 0%, 1% இதுக்குள்ள இருக்கிற ஸ்டாக் மட்டும் பாருங்க, சரியா? இப்போ இதுல எத்தனை கிடைச்சிருக்குன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த செக்டார் பார்த்துட்டோம்னா இதோட இண்டெக்ஸ் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா பெரிய ஒரு இதுல கிடையாது, ஏன்னா ரொம்ப அறவியல தான் இருக்கு, அதனால அதில் ஒதுக்கிடுவோம், சரிங்களா? தென் மாருதி அண்ட் வந்து இந்த ஸ்டாக்ல இருக்கு, எம்என்டம் இருக்கு பாருங்க, மாருதி எம்என்டம், நம்ம எம்என்டம் எடுத்துக்கலாம். எம்என்டம் அண்ட் வந்து இதெல்லாம் வந்து 1% தான் வந்து மார்க்கெட் வந்து கடந்த 15 நாள்ல மொமெண்டம் ஆயிருக்கு, சரிங்களா? எம்என்டம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா எடுத்திருக்கோம். மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஜஸ்ட் வந்து டே சார்ட் வச்சுக்கோங்க, சரியா? டே சார்ட் இப்போ என்ன பண்ணா இது பிரேக், அதாவது இது வந்து பெருசு இந்த மந்த் ஏர்ல இறங்கல, சரியா? அப்படியே ஃபிளாட்டா நிற்கிறான். மந்த்லி கேன் எடுத்தீங்கன்னா பார்த்தா தெரியும், சின்னதா அப்படியே இன்சைட் இருக்கேன்னு உள்ளன்ட்டு இருக்கான், கரெக்டா? இப்போ டே சார்ட் வச்சுக்கிட்டு இந்த டே சார்ட்ல ஏதாவது பிரேக் அவுட்ஸ் இருக்கான், டே தான் எப்பவுமே பார்க்கணும். ஒரு ஸ்விங் பண்றீங்க அப்படின்னா 10 to 15 டேஸ்க்குள்ள இங்க பாத்துட்டீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இருக்கு, சரிதா? ட்ரெண்ட் லைன் இருக்கு, ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி பஞ்ச் ஆயிடுக்கு. மேபி நீங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம், ரிவர்சல் பாருங்க. ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா திரும்ப நமக்கு என்னது, ஏறதுக்கான பொட்டன்ஷியல். பிரேக் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா நெக்ஸ்ட் சப்போர்ட் வரதுக்கான பொட்டன்ஷியல் இதுல நல்ல ஒரு 10-15 நாள்ல மேபி ஒரு 1%, இல்லை வந்து சாரி ஒரு 3%, 5% மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். எல்லா ஸ்கிரிப்டையும் எடுத்துடக்கூடாது, அதுக்குன்னு எது பெட்டரா இருக்குன்னு பார்க்கணும். மொமெண்டமே இல்லாத ஸ்கிரிப்ட் பார்ப்போம். முதல் 10-15 நாளுக்குள்ள ஏறாத இறங்காத ஸ்கிரிப்ட் எது பெட்டரா இருக்கு. ஹெச்சிஎல் பார்க்கலாம், ஹெச்சிஎல் எப்படி இருக்கு, ஹெச்சிஎல் டெக்னிக்கல் எப்படி இருக்கு. இதுல வந்து ட்ரெண்ட் லைன் இருக்கு நமக்கு, மகேந்திரா பார்த்தோம், கரெக்டா? ஹெச்சிஎல் பொறுத்த வரையில் நமக்கு ஹெச்சிஎல் டபுள் டாப் அடிச்சிருக்கான் பாருங்க, இந்த இடத்துல டபுள் டாப் ஹெச்சிஎல்ல. தென் வந்து ஃபர்தரா டவுன் ஆகுதான்னு பார்க்கணும், டபுள் டாப் அடிச்சிருக்கு. ஃபர்தரா வந்து செல்லிங் காட்டு தான் நமக்கு வந்து பார்க்கணும். ஒரு 1 hour சார்ட்டோ இல்லை டேல இன்ட்ராடேல செல்லிங் காட்டுது, இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ஒரு இன்ட்ராடே செல் ஆகுதுன்னா அந்த இடத்த பிடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணி ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். எப்பவுமே சொல்லுவேன், 4-5 ஸ்கிரிப்ட் கிடைக்கலாம், அதில் பெட்டரா உங்க டெக்னிக்கல் எது கிடைக்குது பாருங்க. ஒரு டபுள் டாப் கிடைச்சிருச்சு, ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைச்சிருச்சு பாட்டம்ல, கரெக்டா? அப்படிங்கும்போது ஈஸியா இந்த மாதிரியான ஹீட் மேப் வச்சே நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா வந்து ஃபில்டர் பண்ணிக்க முடியும். நல்லா ஏறுனது இறங்கினதை விட்டுருங்க, எவன் வந்து ஏறாம இறங்காம இருக்கான்னு பாருங்க, அவன் ஏறதுக்கான இறங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கா. ஈஸியா ஸ்கிரிப்ட் பாருங்க, 208ல இப்போ நமக்கு வந்து ஒரு 10-15 ஸ்கிரிப்ட் தான் இருக்கு, கரெக்டா? தென் இதுல பெட்டரா எது இருக்கும் நம்ம அதை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து வாட்சஸ்ல வச்சு நம்ம அதை ட்ரேட் பண்ணலாம். இது ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் காம்ப்ளிகேட்டடா நிறைய அது இதுன்னு இருக்கும் ஃபில்டர் பண்றதுக்கு. இது ஈஸியான மெத்தடு. அண்ட் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வேணா கொண்டு பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம லைவ்ல பார்க்கலாம்.